அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சுனதுரை புலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். அவிட்ட நட்சத்திர பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 27 நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தான் நம்ம பிறந்திருப்போம். இந்த 27 நட்சத்திரங்களும் 9 கிரகங்களுக்குள்ள அடக்கம். அதாவது ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரங்கள் வீதம். இப்ப நம்ம பிறக்கும் பொழுது இந்த 9 கிரகமும் 27 நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தான் இருந்தாகணும். அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா உடல் காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது நம்ம பிறக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம். இந்த ஜென்ம நட்சத்திரத்தை வச்சுதான் ராசி கணக்கிடப்படுகிறது. ராசியை வச்சுதான் நம்மளுக்கு குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி அனைத்து விதமான பலன்களும் தீர்மானிக்கப்படுகிறது. அதை விட முக்கியமா வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை செய்யக்கூடிய தசாபுத்தி தீர்மானிக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜென்ம நட்சத்திரம் தான் பயன்படுகிறது. இப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துல பிறக்கிறார் அப்படின்னா அவர் கார்த்திகை நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? சூரியனுடைய நட்சத்திரம். அப்ப அவருக்கு முதல்ல வரக்கூடிய திசை சூரிய மகா திசை, அடுத்தது சந்திர திசை, அடுத்தது செவ்வாய் திசை, இப்படி வரும். அப்ப ஒருவருக்கு நட்சத்திரங்கிறது அவ்வளவு முக்கியமான விஷயம். இந்த அப்படிப்பட்ட இந்த நட்சத்திர வரிசையில அவிட்ட நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா அவருடைய பொதுவான குணநலன்கள் என்ன, அவர் எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும், எந்த விஷயங்களை துணிந்து செய்யலாம், வாழ்க்கையில் வெற்றிகர மனிதராகவும் அதிர்ஷ்டகர மனிதராக மாறுவதற்கான வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள்லாம் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த அவிட்ட நட்சத்திரம் 2 ராசியில வரும். உடைபடும் நட்சத்திரம், அதாவது மகர ராசிலையும் வரும், கும்ப ராசிலையும் வரும். ஃபர்ஸ்ட் 2 பாதம் மகர ராசியில வரும், அடுத்த 2 பாதம் கும்ப ராசியில வரும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரம். அதாவது அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தா தவிட்டு பானையில தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கரெக்டா இருக்கு. அதாவது ஒருத்தருங்க பெண்கள் அவிட்ட நட்சத்திரத்துல பிறக்கிறாங்கன்னா செல்வ வளம், அது திருமணமாகி போற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அந்த குடும்பம் அதுக்கப்புறம் செல்வ வளம் மிக்க குடும்பமாக மாறுகிறது. அதனால அவிட்ட நட்சத்திரம் இந்த தவிட்டு பானையில தங்கம் அப்படிங்கிற பழமொழி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கரெக்டாக பொருந்தி வருது. ஆண்களை விட பெண்களுக்கே அதிர்ஷ்டகரமாக பெண்கள் பிறப்பது அவிட்டத்தில் இருந்தால் ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது. அதுவும் திருமணம் ஆகி போகிற வீடு அவ்வளோ செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா இதோட தேவதையே பார்த்தீங்கன்னா தேவதை அதிதேவதை எல்லாமே அஷ்டவசுக்கள், 8 செல்வம், அதாவது எல்லா செல்வங்களும் நிறைந்தது. அஷ்டவசுக்களை சொல்லக்கூடியது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் பார்த்தீங்கன்னா மிருதங்க சிம்பிளாக வரும். அதே போல் சிங்கம், பெண் சிங்கமாக இருக்கும் இதோடைய மிருகம். பட்சி பார்த்தீங்கன்னா பொன்வண்டு, அதாவது தங்கத்தையே மீண்டும் மீண்டும் சொல்லும். இந்த அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரத்தில் இப்போ மரத்தை பார்த்தீங்கன்னா வன்னி மரம், இதோடைய மரம் அவிட்ட நட்சத்திரத்துடைய மரம். இதில் பிறந்தது யார் அப்படின்னா புதன். நவகிரகத்தில் புதன் இருக்கார் இல்லையா, இந்த புதன் பிறந்த நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரம். அப்போ இந்த அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க அதாவது முடிவெடுக்கும் திறமையை கொஞ்சம் வளர்த்துக்கணும். அதாவது அதுக்கு எதுக்கு எடுத்தாலும் அதிகமாக யோசிச்சு இப்போ ஒரு முடிவு கேட்டோம்னா 1 வாரம் 3 நாள் 4 நாள் உடனே பதில் சொல்ல மாட்டாங்க. நிறைய யோசிச்சு அந்த முடிவெடுக்கிற தாமதத்தால தான் இவங்க அதிகமாக வாய்ப்புகளை இழப்பாங்க. அதனால இவங்க சீக்கிரம் முடிவெடுக்கணும். இந்த 30 வயசு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை. ஏன்னா சனியோட ராசி மகர ராசியும் சனியோட ராசி தான், கும்பராசியும் சனியோட ராசி தான். அதனால என்னன்னா ஒரு 30-35 வயசு வரைக்குமே தாழ்வு மனப்பான்மை வரும், ஒரு கூச்ச சுபாவம், அது எதுலையும் தன்னை முன்னிலைப்படுத்த முடியாத சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வின் பண்ணிடுவாங்க. ஆனாலும் எந்த ஒரு செயலும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தடை தாமதம் இழுபறி அப்புறம் நடக்கும். ஒரு விஷயமும் எடுத்த எடுப்புலேயே நடக்காமல் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னும் போராடி ஜெயிக்கிற மாதிரி. அதே மாதிரி முதல்ல தடை அப்புறம் நடக்கும். இந்த மாதிரியெல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. எந்த ஒரு நன்மையும் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கும். இவங்க செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா 45 வயசுக்கு மேலே தான் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் உழைக்க வேண்டியிருக்கும். ஏன்னா பின் யோகம் நிறைந்தவர்கள் அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முன் யோகத்தை விட பின் யோகம் நிறைந்தவர்கள். அதனால தான் பிறப்பது பெண்களாக இருந்த விட அவங்க இந்த திருமணமாகி போனதுக்கப்புறம் அந்த இடம் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பின் யோகம் நிறைந்தவர்கள் இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க, கடுமையான உழைப்பாளிகள். ஆனால் இப்போ என்னென்னா உழைக்கிறாங்க கடுமையாக, அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குமா அப்படின்னா அது கம்மி தான். எதுக்காகவும் தன்னுடைய உழைப்பு அதிகமாக இருக்கும், அதை விட அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இருக்காது. அந்த உழைப்பை விட கம்மியாக தான் இருக்கும் சம்பளம் எங்களுக்கு. ஏன்னா கடுமையாக உழைக்க வச்சு கம்மியாக சம்பளம் கொடுக்கும், அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும். ஒரு விஷயத்துக்காக நிறைய உழைக்க வேண்டியிருக்கும். அவங்களாம் சிம்பிளாக முடிச்சுட்டு போகிறாங்களே, நம்ம இவ்வளோ உழைக்கிறோமே அப்படிங்கிற அந்த ஆதங்கம் இவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். நிறைய உழைக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதுக்கான
ஆதாயம் இருக்காது. அதுக்கு ஈக்குவலா இருக்கும், இல்லைன்னா அதை விட கம்மியா இருக்கும். அப்படிதான் இவங்களுடைய அந்த அதிர்ஷ்டம் துணை புரியாது. ஆனா பின் வாழ்க்கையில இவங்களுக்கு அதிர்ஷ்டம் பிரமாதமா இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த அவிட்ட நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும் இவங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கூட, ஒரு விஷயத்துக்காக தான் இறங்கி வேலை செய்யணும். ஒரு தொழில் தொடங்குறோமோ, இல்ல ஒரு வீட்ல வேலையோ, காட்டுல வேலையோ, எந்த வேலையா இருந்தாலும் இவங்க இறங்கி வேலை செஞ்சா தான் அந்த வேலை நடக்கும். இல்லன்னா நடக்காது. இவங்க ஒரு வேலையாட்கள நம்பியோ, இல்ல மத்தவங்கள நம்பி விட்டுட்டு போனாங்கன்னா அது நடக்காது. இவங்க அந்த ஸ்பாட்ல இருந்து இவங்க இறங்கி இவங்க செஞ்சு காட்டி குடுத்தா தான் அது சிறப்பா நடக்கும். அதே மாரி இவங்க தொழில்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். தொழில் நடத்தும்போதும் அங்க இருக்கிற வேலையாட்களையோ, அங்க இருக்கிற இவங்களையும் இவங்க நின்னு கவனிக்கணும். இல்லன்னா அவங்க எல்லாமே ஏமாத்துவாங்க. அதனால அதுலயும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு வேலைன்னா இவங்கள யாரு நம்பி நம்பி ஒப்படைச்சுட்டு போனா, அவங்க மேல முழு கண்ணும் கருத்துமா இருந்தா தான் அந்த வேலை சரியா நடக்கும். ஏன்னா, அவங்க இவங்கள ஏமாத்துவாங்க. தொழில் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். யாரையும் நம்பி தொழில ஒப்படைக்கக்கூடாது, இந்த அவிட்ட நட்சத்திரத்த பொறுத்தவரைக்குமே. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த அவிட்ட நட்சத்திரத்த பொறுத்தவரைக்குமே, ஆ ஆ ஒரு செயல் ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வெற்றி கிடைக்காது. முதல்ல தடை, அப்புறம் நடக்கும். ஆனா அது நடக்கும். ஏன் அப்டின்னா, அந்த அனுபவத்த குடுத்து இவங்களுக்கு வந்து அந்த வெற்றிய தரக்கூடிய அமைப்புல இருக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரம். அமானுஷ்யத்தால் அதிகம் பாதிக்கப்படுறவங்களும் இருப்பாங்க. ஏன்னா, அவிட்ட நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும், இந்த துஷ்ட சக்திகளால பாதிக்கப்படுறவங்களும் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அதிகம் அந்த 7 நாட்டு சனி, அஷ்டம சனி இந்த மாரி பாதிப்புக்கு ராகு திசை உங்களுக்கு வரும் இல்லையா? 2வது திசை. அந்த திசையெல்லாம் இவங்களுக்கு இந்த அமானுஷ்யம், துஷ்ட சக்திகள்ல பாதிப்பு இருக்கும். அதனால இவங்க நரசிம்மர் வழிபாடு செய்வது சிறப்பு. ஏன்னா புதன் பிறந்த நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம், முருகப்பெருமான் வழிபாடு செய்றது இவங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, இந்த அவிட்ட நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும், இவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு திசை அப்டின்னா, அது என்ன திசை வரும்? செவ்வாய் திசை வரும். செவ்வாய் திசை இவங்களுக்கு அற்புதமாக இருக்கும். பூமி யோகம், அதாவது இந்த ரியல் எஸ்டேட், இயந்திரத்தை வைத்து தொழில் செய்வது, இந்த மாதிரியான பூமிய சம்பந்தமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ராகு திசையில இவங்க கல்வியில கவனமா இருக்கணும். ஏன்னா கல்வி இதில அது நம்ம ஜாதகத்துல 2 நாள பார்க்கணும். இருந்தாலும் கல்வியில இவங்க இளமையில வரக்கூடிய ராகு திசையில கல்வியில கவனமாக இருக்க வேண்டும். மீண்டும் 3வது திசையா ராஜா திசை வரும். அதுவும் இவங்களுக்கு அற்புதமான பலன்களை தரும். சனி திசையில மட்டும் கொஞ்சம் இழுபறியான நிலையா இருக்கும். ஆவரேஜா இருக்கும். புதன் திசையில இவங்க மிக அற்புதமான பலன்கள் இருப்பாங்க. ஏன்னா பின்யோகம் உடையவர்கள் இல்லையா? அப்ப புதன் திசையில தான் இவங்களுக்கு ராஜ வாழ்வு கிடைக்கும். புதன் கருத்தா பொழைக்கிற வியாபாரம், வளர்ச்சி, அதாவது ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக புதன் மகா திசை தான் இவங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 8 ஐஸ்வர்யங்களும் 8 அசுக்கள் பிறந்த நட்சத்திரம் இல்லையா? 8 ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக புதன் திசை இவங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல இவங்க கவனமா சந்திராஷ்டமத்தை தவிர்த்து கவனமா இருக்கணும் அப்படின்னா, அது எந்த நட்சத்திரத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா, இவங்க அந்த செவ்வாயோட நட்சத்திரம் பாக்கி 2 நட்சத்திரம் இருக்கு இல்லையா? மிருகசீரிஷம், சித்திரை. இந்த 2 நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு இவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். புதிய தொழில் தொடங்குறதோ, வண்டி வாகனம் வாங்குறதோ, அதே போல பார்த்தீங்கன்னா, எந்த பிரயாணம் போறதோ, எந்த விதமான புது முயற்சிகளையும் இவங்க இந்த மிருகசீரிஷம், சித்திரை இந்த 2 நட்சத்திரத்தையும் தவிர்க்கணும். அதே நேரத்துல இவங்க சந்திராஷ்டமத்துக்கு அடுத்ததா இத தவிர்க்கணும். தனதாரை இவங்களுக்கு எந்த நட்சத்திரம் தனதாரையா வருது அப்படின்னா, ராகுவுடைய நட்சத்திரம் தான். திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரங்கள்ல இவங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும், தொழில் தொடங்கினாலும், வாகனம் வாங்கினாலும், அதே போல பிரயாணம் பண்ணாலும் அது உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். ஏன்னா தனதாரை நட்சத்திரங்களாக வர்றதுனால. மற்றபடி இவங்க இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்காரவங்க இந்த பிளாக் மேஜிக்கால பாதிக்கப்படுறதுனால இவங்க காளி வழிபாடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் இவங்களுடைய வழிபாடு செய்கிறது, இந்த மாதிரியா மாரியம்மன் வழிபாடு செய்கிறது, இந்த வழிபாடெல்லாம் செய்யும்பொழுது இவங்க வாழ்க்கையில வேண்டியது நினைத்தது நினைத்தபடி நடக்கும். இவங்கெல்லாம் வேண்டுதல் வச்சா இந்த எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார், மாரியம்மன் இவங்களுக்கெல்லாம் நேர்த்தி கடன் வச்சு, அதாவது வேண்டுதல் வச்சு நேர்த்தி கடன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டாங்கன்னா அது உடனே நடக்கும். அதனால இந்த தெய்வங்கள்லாம் இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அப்ப அதனால இந்த மாதிரியான தெய்வங்களை வழிபட்டு இவங்க வாழ்க்கை முழுவதும் வெற்றிகர மனிதராகவும் அதிர்ஷ்டகர மனிதராகவும் மாறலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.